கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நாமம் இந்த நாளிலே மகிமைப்பட்டபடியால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷ வாக்குத்தத்தமாய், மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 10. சொல்லுவோமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த 24 நாட்களும் தாங்கி 25வது நாளை காணும்படியாய் கிருபை செய்த ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையானது சங்கீதம் 46:10 ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். முதல் பகுதியை இன்றைக்கு தேவ செய்தியாக எடுத்துக்கொள்வோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்தால் நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். முதலாவது ஒரு கட்டளை வருகிறது, 2வது ஆசீர்வாதம் வருகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை நமக்கு கொடுக்க போகிறார். இது கடைசி காலத்தின் ஒரு தேவ செய்தியாக கூட இருக்கலாம். நீ அமர்ந்திரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அமர்ந்திருந்தாய் என்றால் நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஏசாயா 46:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நினைவு கூறும்படி அந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 9வது வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். ஏசாயா 46:9. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். இதற்கு முந்தின காலங்களிலே, முந்தின நாட்களிலே, முந்தின வருஷங்களிலே, ஏன் முந்தின நிமிடத்திலே, மணி நேரத்திலே நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பாருங்கள். ஏனென்றால் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் எவ்வளவோ அற்புதங்களை, எவ்வளவோ அதிசயங்களை உங்கள் ஜெபச்சத்தத்திற்கு பதில் கொடுத்து நான் உங்களை நடத்தி இருக்கிறேன். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நான் தான் அந்த காரியங்களை செய்தேன். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறேன். உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் கண்ணீரை நான் துடைத்திருக்கிறேன். உங்கள் இருதயத்தின் வியாகுலங்கள், இருதயத்தின் வேதனைகளை நான் மாற்றி போட்டிருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிட்ட வேளையில் எல்லாம் நான் உன் அருகிலே வந்திருக்கிறேன். காரணம், நான் தேவன், வேறு ஒருவரும் இல்லை. வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்ல காரணம் என்னவென்றால், ஒருவனாலும் ஒரு காலம் செய்ய முடியாத அதிசய அற்புத காரியங்களை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், வேறு ஒருவரும் இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடைசி பகுதியை பாருங்கள். நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. எனக்கு சமமானவன் ஒருவனும் கிடையாது. எனக்கு நிகரானவன் ஒருவரும் கிடையாது. எனக்கு சரி சமமாய் உள்ளவன் ஒருவரும் கிடையாது. எனக்கு ஒப்பானவன் கூட ஒருவரும் கிடையாது. நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நீ அமர்ந்திருந்து கொஞ்சம் நீ நினைத்து பாரு.
நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பாரு. எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன், எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறேன். நீ அழிந்து விடாதபடி நான் உன்னை தூக்கி சுமந்து இருக்கிறேன். நீ மூழ்கி போகிறவளையெல்லாம் நான் உன்னை எடுத்து கரையேற்றி இருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, எனக்கு நிகரானவரும் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 71:19 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 71:19, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அனுபவித்தவன், ருசி பார்த்தவன், எவ்வளவோ பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் கடந்து சென்றவன் இன்றைக்கு சொல்லுகிறான், ஆண்டவரே பெரிதானவைகளை நீ செய்தீர். எல்லாரும் கைவிட்டாங்கப்பா, ஆனால் எல்லாவற்றையும் என்னோடு கூட இருந்து பெரிதானவைகளை நீ செய்தீர். அவர் பெரிய தேவன், அவர் பெரிய காரியங்களை தான் செய்வார். ஆமேன். பெரிதானவைகளை நீர் எனக்கு செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார்? யார்? இன்றைக்கு சொல்லுகிறோமா? இன்றைக்கு சொல்லுகிறோமா? அநேக வேளையில் சொல்லுகிறோம். அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். யாரால் நடக்கும் அது தெரியாது, எதால நடக்கும் தெரியாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். நான் விடுவிக்கிற வேளை நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை, சின்ன காரியம் இல்லை, பெரிய காரியங்களை நீ காண்பாய். நான் அதை அறிவிப்பேன், நீ அதை பெற்றுக்கொள்வாய். நானே தேவன், எனக்கு நிகரானவர் ஒருவரில்லை. நீ அமர்ந்திரு, அமர்ந்திரு. இந்நாளிலே கூட தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு கடைசி கட்ட காலத்தில் வந்திருக்கிறோம், ஒரு விளிம்பிலே வந்து நிற்கிறோம். ஆனால் மரணத்துக்கு தப்புவிக்கக்கூடிய ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திருந்து முதல்ல என்னை அறிந்து கொள். தேவனை அறிந்து கொண்டவர்களோ அமர்ந்திருந்து தேவனை ஆராதிப்பார்கள், அமர்ந்திருந்து தேவனை துதிப்பார்கள். அவர்கள் நடந்தாலும் துதிப்பார்கள், ஓடினாலும் துதிப்பார்கள், வேலையிலையும் துதிப்பார்கள், எங்கு போனாலும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். காரணம், கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசி பார்த்திருக்கிறார்கள். அந்த ருசி, அந்த டேஸ்ட் அவருடைய வாயிலிருந்து அவருடைய இருதயத்திலிருந்து மாறவே இல்லை. மாறாதபடியினால அவர்கள் அமர்ந்திருந்து தேவனை துதிக்கிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில் சங்கீதம் 63:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். ராக்காலத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆண்டவரே, போஷிக்க கூட ஒருவர் இல்லை ஆண்டவரே. அனாதையாய் திக்கற்றவனாய் நான் இந்த வனாந்தரத்தில் காணப்படுகிறேன். சொல்லுகிறான், அதிகாலையில் நான் உண்மை தேடுகிறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி தாரும்னு நான் கேட்கல, எனக்கு ஒரு ஆகாரத்தை தாரும் என்று நான் கேட்கல, நான் வேற எதுவும் கேட்கல. நான் ஆனால் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. உம்மேல் தாகமாயிருக்கிற இந்த மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே, வாஞ்சிக்கிறது. ஒரு விசை உம்முடைய பிரசன்னத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு விசை உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் என்னுடைய தேவன், அதிகாலையில் நான் உம்மை தேடுகிறேன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். யூதா என்று சொல்லுகிற அந்த வனாந்தரத்திலிருந்து இவன் பாடுகிறான், பாடின சங்கீதம் என்று. யூதா என்றால் துதிக்கிற இடம். அந்த வனாந்தரத்துக்கு பேர் துதிக்கிற இடம். துதிக்கிற இடத்திலிருந்து தேவனை துதிக்கிறான். துதிக்க வேண்டிய வேளைகளை தேவனை துதிக்கிறான். வறண்ட அந்த இடத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறான். விடாய்த்த இடத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறான். அவனுடைய இருதயத்தை பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் பேசாமல் போய் அமர்ந்திருந்து தேவனை துதியுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, அமர்ந்திருந்து துதிக்கிற வேளையில் தேவன் ரட்சிப்பை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அமர்ந்திருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நிறைந்த இடம். அந்த இடத்துல போய் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காணப்படுகிறாயா?
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற வேளையில் இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எங்கே இருக்கிறாய்? அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய சபை, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம். கேட்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், தேவனே உமக்கு நிகரானவர் யார்? உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. தேவன் சொல்லுகிறார், எனக்கு சமானமானவன் ஒருவனும் கிடையாது. அவரே சொல்ல, நானே தேவன். சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை யார் சொல்றா? தேவன் சொல்லுகிறார். வழியை செவ்வைப்படுத்து. எனக்கு தெரியும் எந்த பாதையில் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும், எப்படி தேவனை ஆராதிப்பது என்று எனக்கு தெரியும். சகோதரனே, நீ அதை அறியவில்லை. எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நீ வழியை செவ்வைப்படுத்த, அப்பதான் வாழ முடியும், அப்பதான் வாழ முடியும். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன் தான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவன். அவனுக்குத்தான் தன் வழியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ரட்சிப்பை வெளிப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். இயேசு எனக்கு வேணும், ரட்சிப்பு எனக்கு வேணும், ஞானஸ்தானம் எனக்கு வேணும், திருவிருந்து எனக்கு வேணும், அபிஷேகம் எனக்கு வேணும். ஆனால் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று மனிதன் தன் இருதயத்துக்குள்ளே சில சட்ட திட்டங்களை தானே உருவாக்கி தன் வழியிலே நடப்பான் என்றால் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, நீ அமர்ந்துரு, ஆலயத்தில் நீ அமர்ந்துரு, தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்துரு. கண்ணீரோடு ஜெபிக்கிறவனா அவனுக்கு ஒரு கம்பீர அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன், கண்ணீர், எனக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு தந்திருக்கிறாரு, சந்தோஷம்தான். ஆனால் உன் ஜெபம் எங்கே இருக்கிறது? பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்துங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே எப்படிப்பட்ட இருதயம், நீதான் எனக்கு ஒரு இருதயத்தை தந்தீர் ஆண்டவரே. அந்த இருதயம் அழுக்கடைந்து இருக்கிறதப்பா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். தினமும் 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 ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தேவனே ஒரு சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. கோணலான, மாறுபாடான, அழுக்கடைந்த, இல்லாவிட்டால் கசப்பு நிறைந்த, பொல்லாத வார்த்தைகள் நிறைந்த, உமக்கு இருக்க இடமில்லாத இருக்கிற அந்த இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரும், சுத்த இருதயத்தை தாரும். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஒரு தேவன், பரிசுத்தர். சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என்னில், என் உள்ளத்தில் புதுப்பியும் ஆண்டவரே, புதுப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி நான் நித்திரைக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இருதயத்திலிருந்து உமக்கு பிரியமில்லாத காரியம் எழும்பினது உண்டானால் தேவன் தயவாய் மன்னித்து எனக்கு இந்த ராக்காலத்தில் ஒரு சுத்த இருதயத்தை தாரும். சுக நித்திரையை தேவன் கட்டளையிடுவார். ஆமேன். சொப்பரன் தரிசனம் காண்கிற கண்களை தேவன் உங்களுக்கு தருவார். எனக்கு ஒரு சுத்த இருதயம் ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற ஆவி, ஆவியானவரால் ஊற்றப்பட்ட ஆவி, இப்பொழுது கேட்கிறேன் கர்த்தாவே, அது நிலைவரமான ஆவி, அது பெர்மனண்டாக தங்கக்கூடிய ஆவி தந்து என் உள்ளத்தை புதுப்பியும் ஆண்டவரே, புதிதாய் மாற்றும் ஆண்டவரே, புதிதாய் மாற்றும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம், எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறோம், எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் தேவனை ஆராதிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:47, ஆக்ட்ஸ் சாப்டர் 2:47. அப்போஸ்தலர் 2:47. ரட்சிக்கப்படுகிறவர்களை
கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தார்? கர்த்தர் சபையிலே சேர்த்து. ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு, நீர்தான் என் நேசர், நான் உம்மோடு சார்ந்திருப்பேன் ஆண்டவரே, இனி பாவத்தில் விழமாட்டேன் ஆண்டவரே, பாவம் எனக்குள் ஊறி அது சாபமாய் மாறிவிட்டது ஆண்டவரே, நீர் அதெல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்து இருக்கிறீர் ஆண்டவரே. இப்படி ஆண்டவருக்கு முன்பாக கதறுகிறவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சேர்த்து கொண்டு வந்தார். அதுதான் வார்த்தை. நீங்கள் அமர்ந்திருக்கணும். சபையில் தேவன் உங்களை சேர்த்திருக்காருன்னா அந்த சபையில் அமர்ந்திருக்கணும். இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றுகிறதல்ல. ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாள், இந்த நாளை மகிமையாய் எண்ணுவாயானால் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். கடமைக்காக அல்ல. இல்லாவிட்டால் எல்லாரும் போறாங்க நானும் போறேன்னு ஏதோ நினைத்து செல்வது அல்ல. கர்த்தர் சேர்த்த சபையிலே, உன்னை கொண்டு வந்து நிறுத்தின சபையிலே நீ நிற்பாய் என்றால் மரண பரியந்தம் வரைக்கும் தேவனுக்கு சாட்சியாயிருப்பாய். ஒரு குடும்பமும் உலகத்துக்கு ஒரு சாட்சியாயிருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களை மனிதன் அல்ல, கர்த்தர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க பண்ணுகிறார். அந்த இடத்தில் நீ அமர்ந்திருப்பாய் என்றால் தேவனை நீ அதிகமாய் அறிந்து கொள்வாய். அந்த வாஞ்சை வரும், அந்த விருப்பம் வரும். இன்னும் அதிகமாக அறியணும், இன்னும் அதிகமாக கண்டுகொள்ளணும், இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அதிகமாக தேவனுக்கு ஊழியம் செய்யணும். பெரிய ராஜா தாவீது ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சங்கீதம் 84:10 சொல்லுகிறார், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போறான். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாய், அந்த பலிபீடத்துக்கு முன்பாய் நிற்பதற்கு நான் தகுதி அற்றவன். நான் ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, தேவ பிள்ளைகளை, ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்தவர்களை, சுத்த இருதயம் நிலவரமான ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா, கொடுத்தார் அல்லவா. இது இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறதா? அறிந்து கொள்ளும்படியாய் ஆயத்தப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை சபையிலே அமர பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவர் கொண்டு வந்து அமர பண்ணின இடத்திலே அமர்ந்திருக்கும் போது அவர் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதை நான் விரும்புகிறேன். 1000 நாள் என்ன, 1000 வருஷம் என்ன, எத்தனை வருஷமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் ஒரு நாள் இல்லாவிட்டால் கர்த்தர் தேடுகிறார். உன்னை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். Glory to God. சங்கீதம் 14:2-3. சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் வாசியுங்கள். சங்கீதம் 14:2-3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார். 2ஆம் வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன், உண்மையாய் தேவனை தேடுகிறவன். ஆபத்து வருகிறது, சகாயம் கிடைக்கவில்லை, அழுது கொண்டே இருக்கிறேன், எனக்கு பதில் வரவில்லை, கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறேன், மற்றவர் முன்பாய் சிரித்தவளாய் காணப்படுகிறேன். ஆனால் கர்த்தர் கேட்கிறார், என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்கி பார்க்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசி காலம், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறாய்? நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? கர்த்தர் பார்க்கிறார். 3வது வசனம்,
எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். கடைசி காலத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்க போகிறது யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். என் அன்பு சகோதரி, இந்த தேவ செய்தியை கேட்பாய் என்றால், அமர்ந்திருக்கிற இடத்திலே அமர்ந்து இருப்பாய் என்றால், தேவன் அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் அவர் கரம் பிடித்து அனுதினமும் தேவனுடைய ஆலயத்தை நீ காணப்பட வேண்டும் என்று ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். இன்னைக்கு வெளியே போகாத மகனே மகளே, இன்னைக்கு ஆலயத்துக்கு வா, தேவனை ஆராதி, என்னை ஆராய்ச்சி, என்னை துதித்து ஆசீர்வாதத்தை வாங்கி கடந்து செல். இதுதான் ஒரு தகப்பனுடைய விருப்பம். ஒரு எச்சரிப்பை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. ஆண்டவர் 2 காரியங்களை கட்டவிழ்த்திருக்கிறார். 2 காரியங்களிலே கட்டப்பட்டு வருகிறார். 2 காரியங்களை கட்டவிழ்த்து விட்டார். இன்றைக்கு கிருபை என்று சொல்கிற வார்த்தை கொஞ்சமா அது மேலே போய் கொண்டிருக்கிறது. கிருபையை தேடி அலைந்தாலும் கூட கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வருகிறது. இந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது. நீ அநியாயம் செய்கிறாயா? செய்துட்டே இரு. நான் உன்னை தண்டிக்கவும் மாட்டேன், உன்னை கண்டிக்கவும் மாட்டேன். நீ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாய், அது உனக்கு இன்பமாயிருக்கிறது, அது உனக்கு சந்தோஷமாயிருக்கிறது, அது உனக்கு மனமகிழ்ச்சியாயிருக்கிறது. சில வேளையில் வாய் திறந்து நீ பேசாமல் இருக்கிறாய், ஆனால் உன் இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். அநியாயம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கட்டவிழ்த்து விட்டார். நீ அநியாயம் செய்கிறியா? செய்துட்டே இரு, நான் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அடுத்தது, அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். ஒரு காலத்தில் அசுத்தமாயிருந்த, ஒரு காலத்தில் அநியாயம் செய்து கொண்டிருந்த, ஒரு காலத்தில் தேவனுக்கு முன்பாய் அருவருப்பாய் நடந்த, என்னுடைய சொந்த இரத்தத்தையே நான் சிந்தி ஒரு தலையில ஊற்றி அவனை முழுவதுமாய் கழுகி அந்த பூமியின் கடையாந்தரத்தில் உன்னை தூக்கி எடுத்து நான் உள்ளங்கையில் வைத்திருந்தேன். என்னை நீ அறிந்தாய். ஆனால் இன்றைக்கு அமர்ந்திருக்க முடியாமல், தேவன் என்று நான் அறிந்து கொள்ள முடியாமல், என் அன்பினை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ அநியாயம் செய்கிறாய், நீ அசுத்தனாயிருக்கிறாய். நான் விட்டுவிட்டேன். உன் விருப்பம், நீ போயிட்டே இரு. ஆனாலும் கூட எனக்கென்று 2 கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒன்று, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் நீதிபரர், நான் நீதியின் தேவன். அவன் என்னை போல நீதி உள்ளவனா இருக்கிறபடினால், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்து கொண்டிருக்கிறார். அது செய்யப்படும். நான் அவனுக்கு பக்கபலமாயிருப்பேன், நான் அவனுக்கு துணையாயிருப்பேன். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இவர்கள் நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்களை ஒருவன் கட்டவிழ்க்க முடியாது. காலம் வருகிறது, கர்த்தர் சொல்லுவார், நீதி செய்தவன் எல்லாம் என் பக்கம் வாங்க, பரிசுத்தமாயிருக்கிறவன் என் பக்கம் வாங்க. அநியாயம் செய்கிறவனை அப்புறப்படுத்துகிறார், அசுத்தனை அப்புறப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் பரிசுத்த வேதாகமத்தில் கடைசி புத்தகமாயிருக்கிறது. அந்த கடைசி புத்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த கடைசி காலத்தில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை உன் கண்கள் காண வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா என்று கர்த்தர் பார்க்கும்படியாய் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்கினார். ஆண்டவர் சொல்லுறாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீயோ நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய், நீ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் உன்னை மாற்றிக்கொள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவ பிள்ளைகளை, தேவனை தேடுங்க, அமர்ந்துருங்க, தேவனை அறிந்து கொள்ளுங்க. சுத்த இருதயத்தோடு நிலைவரமான ஆவியோடு உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தரே சேவிப்போம் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் ஒருவரே உன்னை சுகப்படுத்துகிறவர், கர்த்தர் ஒருவரே உன்னை குணப்படுத்துகிறவர், கர்த்தர் ஒருவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் ஒருவரே உன் தேவைகளை அறிந்தவர். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரன் சகோதரியே, தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே அமர்ந்திருந்து அதை தெரிந்து கொண்டு அங்கு அமர்ந்திருந்து நான் தேவனை துதிப்பேன், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்வார். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்வான், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாயிருப்பான். அநீதி செய்கிறவன் அப்படியே அநியாயம் செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதிய ஜனமே, கர்த்தருடைய வலது கரத்தில் நீ இருக்கிற, நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குகிறார். பரிசுத்த தேவன் உனக்குள்ளே பரிசுத்தமாய் வந்து வாசம் செய்கிறார். இடம் கொடுத்தபடியினால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வழியை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எது அசுத்தம், இந்த உலகத்தில் எது அநியாயம், இந்த உலகத்தில் எது பாவம் என்று நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாள் இயேசு எனக்கு போதும், இந்த பெரிதான ரட்சிப்பை தந்தார். ஞானஸ்தானத்தை நான் எடுத்தேன், கர்த்தருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கெடுத்தேன். கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து ஒரு வெறுமையான மனிதனாய், ஒரு வெறுமையான பாத்திரமாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சியும் ஆண்டவரே. காலம் சமீபமாயிற்று என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு இருள் சூழ்ந்த காலம் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எச்சரித்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து நான் மனுபுத்திரரை நோக்கி பார்த்தேன். எல்லாரும் வழி விலகி, தகப்பனே உம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பெரிதானவைகளை நீர் செய்தீர் ஆண்டவரே. உன்னதமான காரியங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தீர் ஆண்டவரே. ஆனாலும் கூட தகப்பனே, தன் வழியை செவ்வைப்படுத்தாமல் தேவனுடைய ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி விட்டு ஆண்டவரே, இன்றைக்கு வெறுமையோடு காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வழி இதிலே நடவுங்கள் என்று எத்தனையோ முறை திருச்சபையிலே கர்த்தாவே வசனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த ஜனங்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் ஆர்ப்பரிக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது ஆண்டவரே. கம்பீர சத்தத்தோடு தேவனை துதிக்கக்கூடிய சத்தம் எழும்பி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் பாதாளத்திலோ கூக்குரல் வருகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அழுகையும் பற்கடிப்பும் அங்கே இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, ரட்சிப்பின் காலத்தில் மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்து ஆண்டவர் இந்த புதிய மாதம் செல்வதற்கு முன்பாய் தகப்பனே, நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள், குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், வாழ்க்கையிலே காணப்படுகிற இழப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இழந்து போன இவர்களை ரட்சியும் ஆண்டவரே. ஒரு விசை கூட தகப்பரே, ஒரு விசை கூட கர்த்தாவே, உம்முடைய கருத்தினால இந்த ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
மறுபடியுமாய் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தாவே. அவள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும் தகப்பனே. தனிப்பட்ட ஜீவியத்தில் அற்புதம் நடக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரை தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. பெரிய பலத்த அதிசய அற்புதமான காரியங்களை நீ செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், கர்த்தர் துணை இருப்பீர். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், கர்த்தர் துணை இருப்பீர். ஆண்டவரே, ஏற்ற வேளை இருந்த காரியங்களை செய்து முடித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும், உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும், வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆளுகள் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.